மணிப்புரா. இந்த மணிப்புரா ஜோடிக்குள்ள ஏதாவது ஒண்ணு இறந்துடுச்சுன்னா இன்னொன்னு தானா தற்கொலை பண்ணிக்கும். ஒண்ணுக்குன்னா அவ்வளவு அஃபெக்ஷன். அதனால இதை என் ஞாபகார்த்தமா உனக்கு கொடுக்குறேன். இதை மிஸ் பண்ண கூடாது. குட் மார்னிங். நீயா நில்றா, வெளியில காரிபல் இருக்கு பார்க்கல? பார்த்தேன். ஏன் அடிக்கலான்னு உங்க பையன் அடிக்கலான்னு தான். முடியா கைய நில்றா நில்றா நில்றா. ஏன் என் பையன் அடிக்கிறேன்? போய. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. டேய் ராம்சி, அம்மா என்ன தைரியம் தான்? ஏன் வீட்டுக்கு வந்த? டேய் அநியாயமான அப்பா இப்ப போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அதை தடுக்க நான் டியூட்டில இருக்குன்னு அவசியம் இல்ல. இவ்வளவு பேசுறீங்களா சார்? நேத்து ராத்திரி ராம்சிங்க 4 பேர் போட்டு அடிச்சாங்களே, அப்ப மட்டும் எங்க போயிருந்தீங்க? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? போய் யூனிஃபார்ம் போட்டுட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். வரேன். யூ ப்ளடி ஸ்டாப் இட். இனிமே அவர் அடிச்சீங்க, நடக்கிறத வேற. டீச்சர், விஷயம் தெரியாம பேசாதீங்க. என்னையும் மகனையும் இவ கொலை செய்ய வந்தான். அப்படிங்களா? செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா இந்த காலனில அதுக்கு தகுதியானவங்க உங்களை விட்டா வேற யாருமே இல்ல. நீ ஸ்டேஷன் போன் பண்ணி ஜீப் வர சொல்லியா? ராஸ்கல், இவனை நான் சும்மா விட போறதில்ல. உள்ள தள்ளி எலும்பு உடைக்கிறேன். லுக், நான் வர வரைக்கும் யாரும் இந்த இடத்த விட்டு போக கூடாது. ஓகே சார். டாடி, என்ன? அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஆமா. அனாவசியமா அவர் மேல கேஸ் போட வேண்டாம். பாவம், அவர் சாப நம்மள சும்மா விடாது. பாவம் குடியத்தை பார்த்தா போலீஸ்காரன் டியூட்டி செய்ய முடியாது. டாடி, ராஜாவை அடிச்சது தானே பாத்தீங்க? அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆஃப்டர் ஆல் ஒரு குர்கா, அவன் இப்படி செய்யலாமா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ராஸ்கல், அவனை உள்ள தள்ளி என்ன பண்ற பாரு. டாடி, அந்த டீச்சர் சொன்னதை கேட்டீங்களா? யார் சொல்றது கேட்க நான் தயாரா. அவனை லாக்அப். டாடி, அப்படி ஒண்ணும் பெருசா நடக்கலையே. அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அவரை விட்டுடுங்களேன். பேபிமா, என்னாச்சு உனக்கு? இல்ல, அவ்வளவு பேருக்கு முன்னாடி நீங்க அவரை பிடிச்சிட்டு போனா அவர் மனசு ரொம்ப வேதனைப்படும் டாடி. வேதனைப்படுத்தும். எனக்கு என்ன போச்சு? இருந்தாலும் நீங்க இதை செய்யக்கூடாது. என்னங்க? என்னடி நீ என்ன சொல்ல போற? காஃபி. காஃபி ஒண்ணு வேண்டாம். வா, நில்லுடு. சார், லிசன், எல்லாரும் அவங்க உங்க வீட்டுக்கு போங்க. தேவைப்படும் போது நானே கூப்பிட்டு அனுப்புறேன். என்ன? வரமா? போங்க போங்க. சிவா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வந்து டிஃபன் சாப்பிடு. மணி 10 ஆச்சு, வந்து சாப்பிடு சிவா. எனக்கு வேண்டாம் டீச்சர், நீங்க போய் சாப்பிடுங்க. ஆமா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ற? எல்லாம் உன்னாலதான். எவனோ போய் எவன் மேலயோ கை வச்சா உனக்கு என்ன? லதா, ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி எவ்வளவு இருக்கு.
பாதியிலேயே நிறுத்திட்ட? சொல்லு சிவா. ராஜா அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டா அதனால தகராறு பண்ண. நான் நம்ப மாட்டேன். நீ எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிற. இத பாரு, என் மேல நீ உண்மையிலேயே மரியாதை வச்சிருந்தா சொல்லு, இல்லனா வேண்டாம். டீச்சர், நீங்க கேட்கறதுனால தான் நான் அதை சொல்றேன். என் மனசுக்குள்ளேயே வச்சு புரட்சிடணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்னால முடியல. தயவு செய்து இந்த விஷயத்த லதா கிட்ட கேட்டுறாதீங்க. என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே போகட்டும். இப்போ எனக்கு லதாக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. லதா, நான் பண்ணது தப்புதான். உனக்கே தெரியும், நான் ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அக்காவும் மச்சான் இருந்தாங்களோடைய அவங்களுக்கு என் மேல பந்தமோ பாசமோ கிடையாது. நம்ம 2 பேரும் காதலிச்சப்பவே நினைச்சேன், நான் உனக்கு அருகதை இல்லாதவன்னு சொல்லணும்னு. ஆனா வயசு அப்படி சொல்லவில்லை. எல்லாம் அந்த ஜோசிகாரன் பண்ணது. அவன் தான் சொன்னா, நீ கல்யாணம் பண்ணி போற பொண்ணுக்கு வலது நெஞ்சில் ஒரு மச்சம் இருக்கும், அப்படி இருந்துட்டு நீ ஃபாரின் போவ, பயங்கரமா பணம் எல்லாம் சம்பாதிப்பேன். நானும் அதை நம்பி மடத்தனமா அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். சத்தியமா தப்பான எண்ணத்தோட இல்ல. இந்த வேஷம் கூட சோத்து பிரச்சனை தான். ஆனா வறுமைனா என்னன்னே தெரியாம வளர்ந்த உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். அப்ப இந்த வேலை இல்ல லதா, உன்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறதும் வரதும், உன்னை தெரிஞ்சிட்டும் தெரியாத மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு இருக்கிற இதே ஃபீலிங்ஸ் தான் உனக்கு இருக்கும். அதனால நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன், ப்ளீஸ். நீங்க ஊருக்கு போனா தாராளமா போலாம். அதுக்காக என்ன ஒண்ணு காரணம் காட்டிட்டு போக வேண்டாம். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு பழைய லதா இல்ல. அதான் ஒரு நிமிஷம். நீ வேணும்னா பழைய லதாவா இல்லாம இருக்கலாம். ஆனா நான் என்ன பழைய சிவாதான். நீ கூட பேசாட்டி பரவாயில்ல. ஆனா நாம பழகின அந்த இனிமையான நாட்கள் நினைச்சிட்டு நான் சாகர வரைக்கும் சந்தோஷமா இருப்பேன்.